சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் 54% நிறைவடைந்து இருப்பதாகவும் 14,545 கோடி இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்து இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரம் என்ன? மெட்ரோ ரயில் திட்டம் எந்த அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டோகான் சாஹூ தற்பொழுது எழுத்துப்பூர்வமான பதில் என்பதை அளித்திருக்கின்றார். அந்த வகையில் சென்னை பெருநகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து தடையற்ற பயண வசதியை வழங்கும் நோக்கில் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக 3 வழித்தடங்கள் மூன்றாவது என்பது மாதாவரம் முதல் சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டர் வரையாகவும், வழித்தடம் 4 கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 26.1 கிலோமீட்டர் என்றாகவும், வழித்தடம் 5 மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் என்று மொத்தமாக 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும், மத்திய அரசு சுமார் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்புதல் அளித்த இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு இதுவரை 14,545 கோடி ரூபாய், அதாவது 14,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய தகவல்களின்படி திட்டத்தின் கட்டுமான பணிகளில் சுமார் 54.62%, அதாவது பாதிக்கும் அதிகமான பணிகள் என்பது நிறைவடைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது மக்களவையில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது.